தற்போது கிடைத்த அண்மை செய்தி. சிறைத்துறை அதிகாரிகள் மூவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். கைதிகள் பொருட்கள் தயாரிக்க வைத்துள்ள மூலப்பொருட்களில் ஏற்பட்டுள்ள இதன் காரணமாக சிறைத்துறை கண்காணிப்பாளர்கள் மூவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். இது தொடர்பான தகவல்களை நம்மோடு பகிர்வதற்காக செய்தியாளர் அருண் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் அருண். சிறைத்துறை அதிகாரிகள் 3 பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காங்க. இது குறித்து விளக்கமா சொல்லுங்க. கோபாலகிருஷ்ணன், மதுரை மத்திய சிறையில் சிறைத்துறை கண்காணிப்பாளர், கூடுதல் கண்காணிப்பாளர் உள்ளிட்ட மூவர் பணியிடம் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். மதுரை மத்திய சிறையில் நடைபெற்ற இந்த மோசடி தொடர்பாக 3 அதிகாரிகள் பணியிடம் நீக்கம் செய்யப்பட்டது தற்போது ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. புதுக்கோட்டை மத்திய சிறை கண்காணிப்பாளர் ஊர்மிளா, பாளையங்கோட்டை சிறையினுடைய கூடுதல் கண்காணிப்பாளர் வசந்தகண்ணன், வேலூர் சிறை நிர்வாக அதிகாரி தியாகராஜன் ஆகிய மூவர் பணியிடம் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். மதுரை மத்திய சிறையில் கடந்த 2016 முதல் 21 ஆண்டில் சிறை கைதிகள் பொருட்கள் தயாரிக்கக்கூடிய மூலப்பொருட்கள் வாங்கியதிலும் உற்பத்தி செய்த பொருட்களை விற்பனை செய்ததிலும் 1.63 கோடி ரூபாய் அளவிற்கு முறைகேடு நடந்திருப்பதாக புகாரானது அளிக்கப்பட்டது. இந்த முறைகேடு தொடர்பாக மதுரை சிறைத்துறை எஸ்பி உட்பட 11 பேர் மீது மதுரை லஞ்ச ஒழிப்பு போலீசார் வழக்கு பதிவு செய்திருந்தார்கள். இந்த நிலையில் கடலூர் சிறைத்துறை எஸ்பி ஊர்மிளா, பாளையங்கோட்டை கூடுதல் எஸ்பி வசந்த் கண்ணன் உள்ளிட்ட 11 பேர் மீது மதுரை லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்திய நிலையில் சிறைத்துறை கண்காணிப்பாளர், கூடுதல் கண்காணிப்பாளர் உள்ளிட்ட மூவர் பணியிடம் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். கோபாலகிருஷ்ணன், தங்களின் தகவல்களுக்கு மிக்க நன்றி அருண்.